விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வல்லமை மிக்க மன்னன் கிருஷ்ணதேவராயர் பகை நாட்டான பாமினி சாம்ராஜ்யத்தை குதிரைப்படையால் வெல்ல வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக அரேபியாவிலிருந்து 1000 குதிரைக்குட்டிகளை வரவழைத்தார். அவற்றை குறைந்த செலவில் வளர்க்க வேண்டும் என மந்திரி சபை ஆலோசித்து, தலைநகரிலுள்ள ஒவ்வொரு பிரஜையும் ஒரு குதிரைக்குட்டியை நன்றாக வளர்த்து போர்க்குதிரையாக்க வேண்டும். தினமும் செலவுக்காக 3 வராகன் பொன் வழங்கப்படும். 3 மாதத்திற்கொரு முறை குதிரையின் வளர்ச்சியை மன்னரிடம் காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரைக்குட்டி கிடைத்தது. ஆனால் அவன் தினமும் கிடைக்கும் 3 வராகன் பணத்தையும் வீட்டு செலவுக்கு பயன்படுத்தி குதிரையை தனது கொல்லையில் கட்டி வைத்தான். அதன் சுற்றிலும் சுவர் எழுப்பி முகத்திற்கு நேராக ஒரு சிறிய துளை மட்டும் வைத்தான். அந்த துளையின் வழியாக தினமும் காய்ந்த புல்லை மட்டும் கொடுத்தான். பசி தாங்காமல் குதிரை அதை பிடுங்கிக் கொண்டது. இப்படியே நாட்கள் சென்றதால் அந்த குதிரை மெலிந்து எலும்பும் தோலும் மட்டுமே இருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. 3 மாதங்கள் முடிந்ததும் மற்ற அனைவரும் தங்கள் குதிரைகளை அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். அவை அனைத்தும் பலமாகவும் அழகாகவும் வளர்ந்திருந்தன. ஆனால் தெனாலிராமன் மட்டும் தனது குதிரையை கொண்டு வரவில்லை. அதைக் கண்ட மன்னன், "உன் குதிரை எங்கே?" என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், "அரசே, அது மிகவும் முரட்டுத்தனமான குதிரை. என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்கள் குதிரை லாயத் தலைவரை அனுப்பினால் அவர் கொண்டு வரலாம்" என்றான். மன்னன் ஆச்சரியப்பட்டு உடனே ஒரு அரேபிய அதிகாரியை அனுப்பினார். அந்த அதிகாரி நீளமான செந்நிற தாடியுடன் இருந்தான். அவன் தெனாலிராமனுடன் சென்று சுவரிலிருந்த துளையின் வழியாக உள்ளே பார்த்தான். உடனே பசி கொண்டிருந்த குதிரை அதை வழக்கம் போல புல் என்று நினைத்து அவன் தாடியை பலமாக பிடித்து இழுத்தது. அதிகாரி வலியால் அலறினான். அரண்மனையிலிருந்து ஓடி வந்தவர்கள் அவன் தாடியை குதிரையின் வாயிலிருந்து கத்தரித்து விடுவித்தனர். பின்னர் குதிரையை வெளியே கொண்டு வர முயன்றனர். ஆனால் அது மிகவும் பலவீனமாக இருந்ததால் நடக்கவே முடியவில்லை. 4 பேர் தள்ளியும் 4 பேர் இழுத்தும் மிகுந்த சிரமத்துடன் அதை அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். அந்த நிலையை பார்த்த மன்னன் கோபமடைந்து, "ஏன் குதிரையை இப்படி வளர்த்தாய்?" என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன் சிரித்தபடி, "அரசே, நான் கொஞ்சம் தீனி போட்டதற்கே இந்த குதிரை உங்கள் அதிகாரியின் தாடியை பிடித்து இவ்வளவு கஷ்டப்படுத்தியது. நான் அதை நன்றாக ஊட்டி வளர்த்திருந்தால் எத்தனை பேரை இழுத்திருக்கும். மேலும் குதிரைக்கு உணவு கொடுக்க நான் என் குடும்பத்தை பட்டினி வைத்திருக்க வேண்டியிருந்திருக்கும் அல்லவா?" இதை கேட்ட மன்னன் சிரித்தாலும் உடனே ஒரு உண்மையை உணர்ந்தார். குதிரைகளை வளர்ப்பதற்கும் இராணுவத்தை பலப்படுத்துவதற்கும் முன்னால் குடிமக்களின் உணவு நலனில் அரசு அதிக அக்கறை கொள்ள வேண்டும் என்று எண்ணி வெட்கப்பட்டார்.